பேசிக்கா வந்து பார்த்தோம்னா, கல்லீரல்ல பிரச்சனை இருந்தாலோ, லிவர்ல அதாவது கல்லீரல்ல அதிகமான டாக்ஸின்ஸ் சேர சேர எப்படின்னா, ஸ்கின்ல வந்து நமக்கு வந்து ஒரு டாக்ஸின்ஸ் சேருது. அதனாலேயே நெறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது. ஸோ முகம் மட்டும் இல்ல, உடல் முழுவதுமே நெறைய பேருக்கு ஒரு வயதான தோற்றம் வந்த மாரி இருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் நெறைய பேருக்கு. ஸோ அப்போ கிட்னி ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்தா ட்ரை ஸ்கின் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போ ஃபேஸ் நமக்கு கிளியரா இருக்கணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையிலே டீ, காஃபி குடிக்கிறது. எம்ப்டி ஸ்டொமக்லயே டீ, காஃபி குடிப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு, ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரியோ, இல்ல ஹெர்பல் டீ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெர்பல் டீ எல்லாமே நம்ம தினம்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த கருப்பட்டி காஃபியே போதுமானது. ஸோ அது எல்லாமே எடுக்கும்பொழுதும் நமக்கு சருமம் பொலிவாக இருக்கும். அதே ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே நெஞ்சு ரொம்ப எரிச்சலா ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஸோ இது வந்து அசிடிட்டி இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்சர் இருக்கக்கூடிய பெரும்பாலும் நெறைய நபர்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படுது. ஸோ நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்றது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஆசிட் அதிகமா செக்ரீட் ஆகுது. பொதுவா பார்த்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் நெறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. காலைல எந்திரிச்சோம் ஏதாவது காஃபி, டீ குடிச்சுட்டு அதோட அப்படியே லஞ்சுக்கு டைரக்ட்டா லஞ்ச் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்ப காலையில ஆசிட் நமக்கு உடல்ல அதிகமா செக்ரீட் ஆகும். ஸோ காலை உணவு கட்டாயம் நம்ம சாப்பிடணும். அது சாப்பிடாம இருக்கும்போது ஆசிட் அதிகமா செக்ரேட் ஆகி, உள்ள நமக்கு வயிறு பகுதி, நெஞ்சு பகுதியிலலாம் ஆசிட் வந்து செக்ரேட் ஆகி, உள்ள புண்கள் உருவாக ஆரம்பிச்சுரும்.